சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 4/5/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கும். இன்றைய தினம் பராபவ வருடம் சித்திரை மாதம் 21ஆம் தேதி திங்கட்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை திருத்தியை திதி. நாளைய தினம் அதிகாலை 5:24 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிரை சதுர்த்தி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா அனுஷம் நட்சத்திரம் காலை 9:56 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து கேட்டை நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு பரீகம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா வணிஜை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே அக்னி நட்சத்திர தோஷ ஆரம்பம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பார். இன்றைய தினம் இரவு 9:50 அந்த அக்னி நட்சத்திர தோஷம் என்பது ஆரம்பிக்கிறது. இது எப்போ முடிவுக்கு வருதுன்னு சொல்லி பார்த்தோம்னா மே மாதம் 29ஆம் தேதி அன்று அதிகாலை 4:53 இந்த கத்திரி அதாவது இந்த அக்னி நட்சத்திரம் என்பது முடிவிற்கு வந்து விடுகிறது. இன்றைய தினம் பார்த்திவ கல்பாதி அப்படிங்கிறதையும் பஞ்சாங்கத்துல கொடுத்திருக்கார். இந்த நாளானது ஒரு தேய்பிரை சுப முகூர்த்த நாளாகவும் அமைந்திருக்கிறது. இந்த நாளிலே எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளையும் செய்யலாம் என்பதற்காக நினைவூட்டுகிறோம். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:50 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:21 சந்திர அஸ்தமனம் என்பது காலை 7:31 சந்திர உதயம் என்பது இரவு 8:41 சம்பவிக்கிறது. நல்ல நேரம் பார்த்தோம்னா இன்றைய தினம் மதியம் 12:15 முதல் 1:15 வரையிலும், மாலை 5 மணி முதல் 6 மணி வரையிலும் நல்ல நேரமே. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை 7:24 முதல் 8:58 வரையிலும், யமகண்டம் என்பது பகல் 10:31 முதல் மதியம் 12:05 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 1:39 முதல் 3:13 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:31 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் காலை 9:10 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அறிந்துவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இது ஆன்மீக தகவல் சொல்றதை விட பஞ்சாங்க தகவல் அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைய தினம் முதல் அக்னி நட்சத்திர தோஷ ஆரம்பம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் இல்லையா. இன்றைய தினம் இரவு அந்த 9:53 அந்த அக்னி நட்சத்திர தோஷம் ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லியிருக்கோம். இது என்ன அக்னி நட்சத்திரம் என்றால் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். அக்னி நட்சத்திரம் அப்படின்னு சொன்னா இக்கால தலைமுறையினருக்கு ஏதோ ஒரு திரைப்படம் தான் ஞாபகத்துக்கு வரும். இது ஏன் அக்னி நட்சத்திரம், அக்னி நட்சத்திரம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நட்சத்திரத்துல ஏது அக்னி, நட்சத்திரம் என்பது இரவு நேரத்திலே தோன்றக்கூடியது, ஒரு ஒளி வீசக்கூடிய ஒரு பார்ட்டிகளா இருக்கு. இதுக்கு போய் அக்னி நட்சத்திரம்னு பேர் வச்சிருக்காளே, அக்னின்னு சொன்னா நெருப்பு தானே, இந்த நட்சத்திரங்கள் நெருப்பினை கக்குமா அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதாவது இது அக்னி நட்சத்திரம் எதற்காக இதற்கு பேர் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கத்திரி வெயில் சொல்றா இல்லையா, அதாவது இந்த வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான், அதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும்ங்கிறதுக்காக வச்சிருக்கான்னு சொன்னா கூட, இதற்கு ஏன் இந்த பெயர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நட்சத்திரங்களிலே அக்னியை தன்னுடைய அதிதேவதையாக கொண்ட நட்சத்திரம் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா கிருத்திகை என்கின்ற நட்சத்திரம் தான். இதுதான் வேத மந்திரமே அதுக்கு எப்படி சொல்லும்னு சொல்லி பார்த்தோம்னா, அக்னிர்னபாது கிருத்திகா அப்படின்னு ஆரம்பிக்கும். அந்த கிருத்திகா நட்சத்திரத்தினுடைய தேவதையாகவே அக்னியை வைத்திருக்கிறார்கள். அப்படி அந்த கிருத்திகைங்கிறது ஒரு ஃபயர் அப்படிங்கிற ஒரு ஸ்டாராம். நம்ம தான் கேட்டிருக்கோம் இல்லையா, அந்த சிவபெருமானினுடைய நெற்றி கண்ணிலிருந்து வருகிறது. அதுல இருந்து அந்த கார்த்திகை பெண்கள்லாம் அந்த கார்த்திகை பெண்கள்லாம் அந்த குழந்தைகள் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. அதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் தெரியுமா.
அந்த மாதிரி தான் இது அத்தனையுமே அதாவது நெற்றிக்கண், அந்த நெற்றிக்கண்ணிலிருந்து வந்ததுதான் இந்த கிருத்திகை, அதிலிருந்து வந்ததுதான் இந்த கார்த்திகேயன் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு புராண கதைகள். ஆமாம், இந்த கிருத்திகை என்பது ஒரு அக்னியை கக்கக்கூடிய நட்சத்திரம் தான். சரி சார், அதையே இந்த நேரத்துல வச்சிருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா, சூரியனானவர் அந்த கிருத்திகை நட்சத்திர காலிலே சஞ்சரிக்கும் பொழுதுதான் தன்னுடைய உச்சபட்ச அந்த பவரை வெளிப்படுத்துவாராம். அந்த கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய கால்களிலே சஞ்சரிக்கும் பொழுது, அந்த கிருத்திகை நட்சத்திரம் முழுக்கவே சூரியனுடைய சஞ்சாரம் இருக்கும் பொழுது, சூரியன் ஏற்கனவே ஒரு நெருப்புக்கோள், அதுவும் அந்த நெருப்பு நட்சத்திரமாகிய அந்த கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய அதற்கு இடையே அவர் டிராவல் பண்ணும் பொழுது அதிகபட்சமான வெப்பத்தினை கக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கிருத்திகை நட்சத்திரத்திற்குள்ளாக நுழைவதற்கு 2 பாதங்கள் முன்னதாகவே, அதாவது கிருத்திகை 1 எடுத்துட்டோம்னா அதற்கு 2 பாதங்கள் முன்னதாக எடுத்துட்டோம்னா, பரணி 3ஆம் பாதத்திற்குள் சூரியன் வரும் பொழுதே இந்த அக்னி நட்சத்திர தோஷமானது ஆரம்பித்து விடுகிறது. பரணி 3, 4 பாதங்கள் மற்றும் கிருத்திகை 1, 2, 3, 4 ஆகிய பாதங்கள் மற்றும் ரோகிணி நட்சத்திரத்தினுடைய, கிருத்திகையை முடிச்சுட்டு ஒரு வெளில வந்தா கூட அந்த ரோகிணி நட்சத்திரத்தினுடைய முதல் பாதத்திலே சஞ்சரிக்கின்ற வரை இந்த அக்னி நட்சத்திர தோஷ காலம்தான். அந்த ரோகிணி 1லிருந்து ரோகிணி 2க்கு எப்ப வராரோ அப்பதான் இந்த தோஷமானது முடிவிற்கு வரும் அப்படிங்கிற மாதிரி வச்சிருப்பார். இது எல்லா வருஷமுமே அப்படி கான்ஸ்டன்டாவே இருக்கும். மே மாசம் 4ஆம் தேதியிலிருந்து மே மாசம் 28ஆம் தேதி வரைக்குமே கத்திரி தான் அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டன்டாவே வச்சிருப்பா. கொஞ்சம் முன்ன பின்ன இப்ப பார்த்தோம்னா மே மாசம் 4ஆம் தேதி காலையிலே ஆரம்பிக்கல, மே மாதம் 4ஆம் தேதி இரவு நேரத்திலே ஆரம்பிச்சோம். அதே மாதிரி மே மாசம் 28ஆம் தேதி ரைட்டோட முடியாம மறுநாள் 29 அதிகாலை பொழுதுல தான் இந்த அக்னி நட்சத்திர தோஷம் என்பது முடிவிற்கு வருகிறது இந்த வருடத்திலே. அப்படி இதுல ஏன் சார் இதை நாங்க தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம்னு சொன்னா, இந்த சூரியனினுடைய தாக்கம் என்பது, அந்த வெயிலினுடைய தாக்கம் என்பது அதிகமாக இருக்கும் சொல்லிட்டு இந்த நேரத்திலே ஒரு சில சுப நிகழ்ச்சிகளை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி வச்சிருப்பார். அதாவது குறிப்பா பார்த்தோம்னா ஒரு சில பேர் வீட்டுல நாங்க கத்திரில எதுவுமே செய்ய மாட்டோங்கிற மாதிரி வச்சிருப்பா, கிரகப்பிரவேசம் பண்ண மாட்டான். அதே மாதிரி ஒரு சில பேர் வீட்டுல நாங்க கல்யாணம் கூட கத்திரி வெயில்ல வச்சுக்க மாட்டோம்னு சொல்லக்கூடிய அந்த சம்பிரதாயமும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதற்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தா, இந்த வெயில் என்பது ஒரு புறம் இருந்தாலும் அதிலிருந்து அந்த கிரகஸ்தாசிரமம் அப்படிங்கிறத துவக்கும் பொழுது அந்த யாகாதி கிரியைகளை அவன் செய்ய துவக்க வேண்டும். அந்த மாதிரி யாகாதி கிரியைகளை, அந்த அக்னி காரியத்தை செய்வதற்கு இந்த அக்னி நட்சத்திர காலம் என்பது ஒரு உகந்த காலம் இல்லை. அவர்களால் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மைண்டோட செய்ய ஆரம்பிக்க முடியாதுங்கிறதுனாலையும் இதையெல்லாம் இந்த நேரத்திலே தவிர்க்க வேண்டும் என்றது போல சொல்லி இருப்பார்கள். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.